ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்து வருகின்றோம். சற்று வடக்கே நகர்ந்து ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருக்கோயில்களை நமது தெய்வீக பயணம் தொடரலாம் என்ற எண்ணத்தில் அங்கே நான் தரிசிக்க ஆரம்பித்தேன். அங்குள்ள சில கோயில்களை பற்றிய பதிவுகள் தான் இனி தொடர்ந்து தங்களுக்கு சில காலங்களுக்கு வரும். பல சிறப்பம்சங்கள் கொண்ட ஒரு கோயில் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ யாகண்டி உமாமகேஸ்வரர் கோயிலாகும். இந்திய நாட்டில் லட்சக்கணக்கில் கோயில்கள் உள்ளன. அதில் ஆயிரக்கணக்கான பல கோயில்கள் அதிசயத்தக்க சிறப்பம்சங்களும் வரலாறு பின்னணி கொண்டதாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட பல சிறப்பம்சங்கள் கொண்ட ஒரு கோயிலாக ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ யாகண்டி உமாமகேஸ்வரர் கோவில் ஆகும். இந்த பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலில் இருக்கும் நந்தியின் சிலையின் அளவு ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. தொல்பொருள் ஆய்வுத்துறையும் கூட இது உறுதிப்படுத்தியுள்ளது. அதை பற்றி நாம் தான் பார்க்க போகின்றோம். இந்த கோயில் வைணவ மரபுகளின்படி கட்டப்பட்டுள்ளது. இது 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சங்க வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் ஹரிஹரர் மற்றும் புக்கராய் என்பவரால் கட்டப்பட்டது. இந்த கோயில் ஹைதராபாத்திலிருந்து 308 கிலோமீட்டர் தொலைவிலும் விஜயவாடாவிலிருந்து 359 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்றது. இது பண்டைய கால பல்லவர்கள், சோழர்கள், சாளுக்கியர்கள் மற்றும் விஜயநகர ஆட்சியாளர்களின் மரபுகளை பிரதிபலிக்கின்றது. கர்னூல் ஸ்ரீ யங்கதி உமாமகேஸ்வரர் கோயிலில் சிவபெருமானுக்கு எதிரில் உள்ள இந்த நந்தி சிலையின் அளவு தினமும் அதிகரித்து வருவதால் அதை சுற்றி உள்ள சில தூண்கள் அகற்றப்பட்டுள்ளன. நந்தியின் வளர்ச்சி காரணமாக வருங்காலத்தில் இன்னும் பல தூண்களை அகற்ற வேண்டியிருக்கும் என்று நம்பப்படுகின்றது. கோயிலில் உள்ள சிவன் சன்னதிக்கு முன் இருக்கும் பிரம்மாண்ட நந்தி சிலை முன்பு சிறியதாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இந்த நந்தி சிலை ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் நந்தியின் அளவு ஒரு அங்கலம் வளர்வதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இந்த நந்தி சிலை செய்யப்பட்ட கல் விரிவடையும் தன்மை கொண்டது என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த நந்தி சிலை முன் வைக்கப்பட்டுள்ள குறிப்பு பலகையில் முன்பெல்லாம் இந்த நந்தியை வலம் வரக்கூடிய அளவு இடம் இருந்ததாகவும் தற்போது சிலையின் அளவு பெரிதானதால் வலம் வர இடம் இல்லாமல் போய்விட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் அகத்திய மாமுனியால் வெங்கடேஸ்வரருக்கு கோயில் நிறுவ நினைத்தார். ஆனால் கட்டுமான நேரத்தில் பெருமானின் சிலையின் கட்டைவர்கள் உடைந்ததன் காரணமாக கோவில் ஸ்தாபனம் நடுவிலேயே நிறுத்த வேண்டியிருந்தது. இதனால் ஏமாற்றமடைந்த அகத்திய முனிவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். அப்போது அவர் முன் தோன்றிய சிவபெருமான், இந்த இடம் கைலாயத்தை போன்ற தோற்றம் கொண்டதால் இது பெருமாளுக்குரிய கோயில் அமைக்க உகந்த இடம் இல்லை என்று தெரிவித்தார். இதையடுத்து அங்கு சிவபெருமானுக்கு அகஸ்தியர் கோவில் எழுப்பினார் என்பது புராண கதையாகும். முனிவர்கள் இந்த கோயில் அமைந்திருக்கும் பகுதியில் தவம் மேற்கொண்டிருந்தார்கள். அப்போது முனிவர் ஒருவரை காகங்கள் தொந்தரவு செய்ததால் இந்த இடத்தில் காகங்கள் நுழையக்கூடாது என சபித்தார் என்ற கதையும் உலா வருகின்றது. காகம் சனி பகவானின் வாகனமாகும். காகம் நுழைய முனிவர் சாபத்தால் தடை ஏற்பட்டதால் இங்கு சனி பகவானும் நுழைய மாட்டார் என்கின்றார்கள் மக்கள். மற்ற சிவன் கோயில்களில் இருப்பது போன்ற சிவலிங்கம் இல்லாமல் சிவனும் பார்வதியும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி தருகின்றார். அது மட்டுமில்லாமல் ஒரே கல்லினால் இந்த சிலை செதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் முதல் கோயிலில் இதுவாக இருக்கலாம். மலைகள் சூழ அழகிய இயற்கை காட்சிகளால் சூழப்பட்ட இந்த கோயிலில் அழகிய புஷ்கரணி அமைந்திருக்கின்றது. இங்கு தொடர்ந்து தண்ணீர் பாய்வது சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த புஷ்கரணியில் ஆண்டு முழுவதும் எப்போதும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அது எங்கிருந்து வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது. கோயிலுக்குள் நுழைவதற்கு முன்பு இந்த புனித நீரில் குளிப்பது வழக்கமாக உள்ளது. இந்த புஷ்கரணியில் குளிப்பதால் அனைத்து பாவங்களும் நீங்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். வாருங்கள் நண்பர்களே, இந்த பகுதிக்கு தாங்கள் வரும்போது அவசியம் இந்த திருக்கோயிலை தவறாமல் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். தெய்வம் உன்னையன்றி உண்டோ, பரதெய்வம் உன்னையன்றி உண்டோ, பவநோய்க்கு
துயர் தீர்க்கும் காருண்ய பவநோய்க்கு மருந்தேய துயர் தீர்க்கும் காருண்ய பரதெய்வம் உன்னையன்றி உண்டோ பரதெய்வம் உன்னையன்றி உண்டோ ஹரனே சதாசிவ பரனே வரபய ஹரனே சதாசிவ பரனே வரபய கரனே உமையாள் வனமகிழ் சுந்தரனே எமையாள் மறை புகழும் பரதெய்வம் உன்னையன்றி உண்டோ பவநோய்க்கு மருந்தேய துயர் தீர்க்கும் காருண்ய பரதெய்வம் உன்னையன்றி உண்டோ அடிமுடியார் கண்டார் ஆதிமத்யாந்த ரஹித சம்போ அடிமுடியார் கண்டார் ஆதிமத்யாந்த ரஹித சம்போ மாலயனும் வணங்கும் ஸ்வயம்போ அடிமுடியார் கண்டார் ஆதிமத்யாந்த ரஹித சம்போ மாலயனும் வணங்கும் ஸ்வயம்போ சடைமுடியணி கைலாச விஹார சடைமுடியணி கைலாச விஹார சங்கர திரிபுரஹர நிர்விகார சங்கர திரிபுரஹர நிர்விகார பரதெய்வம் உன்னையன்றி உண்டோ பவநோய்க்கு மருந்தேயல் துயர் தீர்க்கும் காருண்ய பரதெய்வம் உன்னையன்றி உண்டோ विहरामानसरामे सच्चिदानन्द घनश्यामे 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 अहित राक्षस विरामे अहित राक्षस विरामे अहित राक्षस विरामे अहित राक्षस विरामे महित नया विरामे महित नया विरामे महित नया विरामे विहरामानसरामे सच्चिदानन्द घनश्यामे विहरामानसरामे सच्चिदानन्द घनश्यामे पुरन्दरादिवेणु
पाप गण समीर पुरंदरादिविनुत पाप गण समीर करुणा रस निलये करुणा रस निलये करुणा रस निलये करुणा रस निलये सरसी रूहनाबे सरसी रूहनाबे सरसी रूहनाबे विहरामानस. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன். தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். மேலும் இது மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன். இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.